வரேன். மாச கணக்காச்சு, என்ன பண்றானே தெரியல. ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு உடம்ப கெடுத்துக்கிட்டு. ஹாய்மா. என்னடா வசி, லீவ்ல வந்த ரிஷி மாதிரி இருக்க? ஹாய்ப்பா, உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். என்னடா? ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ ஆஃப் கே வ்ளாக்ஸ். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளாக வீடியோ போடல. ரொம்ப நாளாக ஓகே கைஸ், ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ரொம்ப 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 டேஸ் வீடியோஸ் போடலை. அதுக்கு என்னங்கிற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எதனால் வீடியோஸ் போடலன்னா, ஐ வாஸ் நாட் வெல். ஸோ அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. நான் வெல்லாக இருக்கல, அண்ட் தென் அட் த சேம் டைம் ஃபீவர். ஸோ அந்த ஃபீவர்னால என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிட்டு. பட் இன்றைக்கி நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்னா, ரொம்ப நாள் நான் இந்த வீடியோஸ் போடாத கேப்பில், நான் ரொம்ப நாள் வீடியோஸ் போடல இல்லையா, அந்த கேப்பில் நிறைய விஷயம் நடந்துட்டு. ஸ்ரீலங்காவுக்கு கீச் சுரேஷ் வந்துட்டு போனது வரைக்கும் நடந்துருச்சுன்னா பார்த்துக்கொள்ளுங்களேன். சொதர் எனக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. பக்கத்து ஏரியாவில் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ தட் எனக்கு தெரியல. ஸோ என்னென்ன நடந்திருக்குது, அண்ட் தென் நான் என்னென்ன மிஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது எனக்குமே ஒரு ரீகேப்பாக தான் இருக்க போகுது. ஐ மீன், எந்த லைஃப்பில் ப்ரீவியஸ் டேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ரீகேப்பாக போடுறேன். ஸோ அதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்து நான் ரிலீஸ் பண்ண போகிற வீடியோஸில் நீங்கள் இன்னுமே அதிக விஷயங்கள் பார்ப்பீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா கைஸ், என்விடியா. இந்த என்விடியா இருக்கான் இல்லையா, இந்த என்விடியான்னு சொல்கிறவன் யாருன்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் தென் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் தென் கேமிங் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கொள்வோமே. தெரிந்தவங்க எல்லாருக்கும் என்விடியான்னு சொல்கிறது கொஞ்சம் பாப்புலரான ஒரு பிராண்ட் தான். கொஞ்சம் பாப்புலர் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே பாப்புலரான பிராண்ட். பட் இவன் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன பண்ணிட்டான்னா, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை வெளியிட்டான். ஐ மீன், ரிலீஸ் பண்ணிட்டான். All right, so next, let's go somewhere else. Let's go talk about robotics, shall we? Let's talk about robots. Thank you. All right, let's start that over, shall we? Let's not ruin it for them. Hang on a second. என்னடா இது தமிழனுக்கு சோதனை. படுத்துட்டு இருந்தேன், சடன்லி ஒரு மெசேஜ் வருது ப்ளூ அப்படின்னு. என்னடா ப்ளூ வேல் கேள்விப்பட்டிருக்கிறோம், அண்ட் தென் ப்ளூ மூன் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன, இது ப்ளூ ஒன்றுமே புரியலை கைஸ். கொஞ்சம் இருங்க. ஆல்ரைட், ஸோ ப்ளூன்னு ஏதோ ஒரு ரோபோட்டை இவன் வெளியிட்டிருந்தான். அது என்ன ரோபோட்டு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல, ஒரு ரோபோட் வெளியிட்டிருக்கான் தானே. ஸோ எதனால நான் என்விடியா பற்றி இப்போ இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, என்விடியா சொல்கிறவன் இந்த ரோபோட்ஸ் பற்றின அதில் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது இது தான் அப்படின்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் சடனாக ரோபோட்டை பண்ணுறான் அப்படின்னா, விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். லைக் இட் வாஸ் அ பிளான். It was once a plan and now it executed. ஸோ இப்போ அவன் பண்ணிகிட்ருக்கிறான். விச் மீன்ஸ் ரொம்ப நாளாக இந்த ரோபோட்டை பில்ட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க, டெவலப் பண்ணி. அட் த சேம் டைம் ஏஐ பற்றியும் நல்ல ஒரு ஃபயரான ஸ்பீச்சை விட்டுட்டு போனார் அவர். ஏஐ வில் டேக் ஓவர் ப்ரோக்ராமே சாத்தியதுன்னு. பட் ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்னடா இவன் அலட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, பட் அந்த ரோபோட்டு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ டோன்ட் வரி. 1 hour later. அடுத்த விஷயம் தலைவர்களே என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். இந்தியாவில் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியன்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செலிப்ரிட்டியை வர வச்சு அவங்க பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் பப்ளிசிட்டி. தே நீட் பப்ளிசிட்டி, தே நீட் குட் பிஸ்னஸ். ஃபார் தட் தேல் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஜஸ்ட் டு போர்ட்ரேட் தட் தே ஹாவ் சம்திங், just to grab all the attention, audience attention எடுக்கிறது. But it does not mean that inside that shop we can expect everything perfectly.
ஸோ இங்கேயும் அதே சேம் சினாரியா தான். ஐ நாட் தாக்குஃபைங் இனி எந்த விதமான கடைக்கும் எந்த விதமான ஓனர்ஷிப்புக்கும் நான் தாக்குதலை மேற்கொள்ளலை. நான் பார்த்த விஷயங்கள் அண்ட் தென் நான் பார்த்து கேட்டவங்க சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா, வெளிப்படையாக வீடியோ போடுறேன், எந்த விதமான கட்ஸும் இதில் இருக்காது. நான் பேசுகிற விஷயத்தை அப்படியே நான் எடுத்து போடுறேன். ஸோ vlogs வந்துட்டு இருக்கு கைஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் மந்த்ஸில் vlogs வரும். டெய்லி vlogs வருமானது எனக்கு தெரியாது, பட் டெஃபினெட்லி vlogs வரும். நிறைய புது பிளேசஸ் அந்த நிறைய புது வேணாம் நான் சொல்ல விரும்பலை. நான் போகிறப்போ நான் அவங்களால பண்ணித்தரக்கூடிய ஒருத்தன் தான் கைஸ். இந்த பெண்ணை பார்த்தீங்களா, இதில் தான் நான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவேன், என்னத்தை பற்றி பேசுகிறது, ரோபோட்டை பற்றி பேசுகிறதா இல்லையா அப்படின்றது. அண்ட் தென் எதுக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன், சும்மா ஜஸ்ட் பார்த்தோன்னே எடுத்தேன் பேசிட்டேன். ஆல்ரைட். ஸோ கைஸ் அதுதான். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது இல்லையா, பட் ஸ்ரீலங்காவில் இட்ஸ் வெரி நியூ to this island. It's very new. Like we don't see people, I mean we don't see celebrities coming to a shop and they are just opening it and doing stuff. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு சில கடைகளில் வந்திருக்கிறாங்க, பட் மேபி ரொம்ப பப்ளிஷ் பண்ணிடல அவங்களோட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து. பட் இந்த ஒரு சினாரியோ வந்து பிக்ஸுக்காக மட்டுமே ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே போயிருந்தாங்க. அந்த கடையில் உடுப்பு நல்லா இருக்கான்னு தெரியல. அட் த சேம் டைம் அங்கே இருக்கிறது என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ் வச்சுருக்குறாங்க, கிட்ஸ் செக்ஷன் இருக்கா, மென் செக்ஷன் இருக்கா, விமென் செக்ஷன் இருக்கா, இல்லாட்டி எல்டர்ஸுக்கு ஒழுங்காக ஆம்பியன்ஸ் இருக்குதா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு அந்த நல்ல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இவனுங்க பார்க்கல. வந்தாங்க போனாங்க, அதுக்கு பிறகு இவனுங்களும் போனானுங்க, பிக்சர்ஸ் எடுத்தானுங்க, அங்கே இருக்கிற கார்ட்ஸ் என்னமோ பண்ணானுங்க, அதுக்கு பிறகு ஏதோ முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிஞ்சு அந்த ஒரு சீனாரியோ போயிடுச்சு. அடுத்தது கைஸ், இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் வயசாகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களே, ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த அமௌண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து ஒரு கொஞ்ச காலம் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி நான் பார்க்குறது கொஞ்சம் காலம் தான். ஒரு ப்ரீவியஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸாக நான் ஐபிஎல் பார்த்துட்டு வரேன் வைங்களே. பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எப்போ சிஎஸ்கேன்னு ஒரு டீம் வச்சோ அப்போலேருந்து நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். அதில் வேறு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் ஆர்சிபி சப்போர்ட்டரும் இல்லை, எம்ஐ சப்போர்ட்டரும் இல்லை, கேகேஆர் சப்போர்ட்டரும் இல்லை, எந்த சப்போர்ட்டரும் இல்லை, சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். என்ன கைஸ் நடக்குது, கடந்த 2 மேட்சும் போட்டு செம்ம ஆட்டி. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. சங்கு தாண்டி இவனுக்கு. இந்த பக்கம் பார்த்தா அவன் போட்டு அடிக்கிறான், அந்த பக்கம் பார்த்தா அவன் போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியல. தோனி வந்தார், தலைவனை அப்படி பார்க்க வச்சுட்டீங்களா. வந்தார், தலைவன் போட்டு பவர் ஷாட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ஷாட்ஸ் தான், வேறு வழியே இல்லை. தலைவனால் வேறு ஒன்றுமே பண்ணவும் முடியலை. அந்த இடத்துல பவர் ஷாட்ஸ் போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. தாக்குனதில் ரன்ஸ் வந்துச்சு, பட் சரியான டைம் வந்துச்சுன்னா நிச்சயமாக இல்லை. அது எனக்கு தெரியும். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனை நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் த ரிலவெண்ட் டைம். அந்த டைமில் அவன் வந்து அப்படி பண்ணது வந்து இட் இஸ் நாட் அ வெல் பிளான்ட் கேம். ஏய் என்ன பண்ற? ஃபீல்டிங். பேட் கீட்டு போட போது பின்னாடி போடா. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுறா. சின்ன பசங்க மேட்ச் ஆடுறதுக்கு ஆர்வம் கொள்ளாறாங்க. போடா. லெக்ஸைல போடாடா. ஹாஃப் சைட்ல வெயிட் பண்ணு. அடிக்கறானே தெரியுதுல. மச்சி. 32 ரன் அடிச்சுக்கோ. பாத்தா ப்ளீஸ்டா பாத்தா.
ஸோ தலைவர் அவரை மாதிரி ஒரு பெரிய கேப்டன், அவரை மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு ஒரு லெஜெண்டரி பிளேயர், அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை கிரிக்கெட்டில். என்னை விட அவருக்கு எனக்கு தெரியாது ஒரு 2% தான், அவருக்கு 100% தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே வி லாஸ்ட் மென். ஸோ 2 மேட்ச் லாஸ் பண்ணோம். அதில் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஆர்சிபி. ராஜஸ்தான் ராயல்ஸ், தே டிசர்வ் இட். பிகாஸ் என்ன தான் வந்து நாங்கள் ஸ்பெல்லை நாங்கள் சரியாக போட்டிருந்தாலும் அவனுங்களோட ஸ்பெல்லையும் அவனுங்க சரியாக போட்டானுங்க. ஸோ தட் அதில் ஓகே. பட் ஆர்சிபி வந்து வந்ததே வந்து ஓகே, இவ்வளோ நாள் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கிறோம், சேப்பாக்கில் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் மேட்சஸ் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. இந்த ஒரு கிரவுண்டில் ஐ திங்க் 9 மேட்சஸ் ஏதோ ப்ளே பண்ணியிருக்காங்க போல தான். ஐ எம் நாட் தட் அக்யூரேட். ஸோ 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 8 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே ஒன். பட் திஸ் டைம் சேம் ஃப்ளூக்கில் தான் வந்தானுங்க. பட் இவனுங்க விட்ட மிஸ்டேக்னால தே மேட் இட் டு த ரைட் பிளேஸ். லைக் இவனுங்க மேக் பண்ண மிஸ்டேக்ஸ் வச்சு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஓகே அட்டி வெளுக்க போகிறேன் அப்படின்னு வர்றவன் போகிறவன்லாம் அடிக்கிறான். கைஸ் ஒரு இதுவுமே இல்லை, அவனுங்களுக்கு ஒரு க்ளூவுமே இல்லை, என்ன பண்ணுறோன்றது தெரியல. இந்த வா அட்டி வெளுக்கிறேன்னு போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்தான். போடுற ஒவ்வொரு போலைக்கும் அட்டி தான், எந்த போலையும் மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஐ மீன் அட்லீஸ்ட் இப்போ கோலியாவது கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ளே பண்ணலான்னு வந்திருந்தார் தலைவன். பட் முடியலை. பட் எண்ட் ஆஃப் த டே மற்றவனுங்க அட்டி வெளுக்கணும்னு தான் வந்தானுங்க. வந்த வேகத்தில் சும்மா போட்டு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். இவனும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த வடிவேல் ஒரு படத்தில் போய் டீமுக்கு ஆள் எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து மற்ற ஒரு டீம் மாதிரியெல்லாம் தெரியலை இந்த முறை ஆர்சிபி. யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும், ஏதாவது ஒரு சந்து இருக்கும், அந்த சந்துளுக்கு நாங்கள் துணியை வச்சு அடைச்சி எதுனா பண்ணுவானுங்க. பட் இந்த முறை எந்த விதமான சந்துமே கொடுக்கல. அப்படின்னு சொல்கிறத விட இவனுங்க நல்ல கேப்பை யூஸ் பண்ணி கொண்டானுங்க. சிஎஸ்கேட அந்த ஒரு டவுன்ஃபாலை வந்து அந்த டவுன்ஃபால் ட்ரெண்டை வந்து இவனுங்க நல்ல ஒரு அப்வர்ட் ஃபார்வர்ட் ட்ரெண்டாக வந்து மாற்றி இவனுங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டானுங்க. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு. கம்பேக் சூப்பர் கிங்ஸ், எஸ் லெட்ஸ் சி. நாங்கள் பார்க்காத தோல்விகள் இல்லை. பட் வின் ஆர் லாஸ் எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு கிரிக்கெட் அவ்வளோ பெரிய இஷ்டமான ஒரு ஸ்போர்ட் இல்லை, எனக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கைஸ், அடுத்த ட்ரெண்ட் என்னென்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கஷ்டப்பட்டு ஒருத்தன் பெண்ணை எடுத்து வரைஞ்சி, இல்லை பென் இல்லை ஏதோ பென்சிலோ ஸ்கெட்ச் பண்ணுற அந்த பேடை எடுத்து வரைஞ்சி 1 வருஷமாக 4 செகண்டுக்கு 1 வருஷமாக வரையணுமா. கிப்லி ஸ்டுடியோஸில் அந்த ஓனர் வந்து ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அனிமே மூவி ஸ்பிரிட்டட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மூவி ஆஸ்கார் மீட் பண்ணியிருக்கு. இதை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதில் ஒரு 4 செகண்ட் சீன், அதாவது 4 செகண்ட் தான் 4 செகண்ட் சீனை மேக் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு உட்காந்து ட்ரா பண்ணியிருக்கிறானுங்க. எந்த அளவுக்கான ஒரு டெடிகேஷன், பேஷன் வேணும் கைஸ். அப்படி பண்ணிட்டு இருந்ததில் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா இங்கே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஆல்ரெடி அவன் பெரிய சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டான். ஏஐன்னு எதுவும் என்னன்னே தெரியாமல் இருந்தவனுங்க ஓகே ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணானுங்க. சாரி, கோளாராக பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, காப்பி பண்ணானுங்க. ஏஐட பெனிஃபிஷியலான சைடை வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு பேஸு கொண்டு போயிட்டு தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணானுங்க ஏஐயை. இப்போ கடைசியில் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஆர்டிஸ்ட்டுக்கு வேலையெல்லாம் போயிட்டு. நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், டாப் 10 ரோபோட்ஸ் அப்படின்னா. அதில் ஒரு எய்டா அப்படின்னு ஒரு ரோபோட், எய்டா த ஆர்டிஸ்ட் ரோபோட், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ரோபோட். ஸோ அந்த ரொபோட்டால் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிட முடியாது. இது வந்து வித்தின் செகண்ட்ஸ் வந்து அந்த கிப்லி ஆர்ட். பட் ஸோ அதான் சொல்கிறேன், இந்த கிப்லி ஃபோட்டோ ட்ரெண்ட்னு சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் பண்ணுறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நானும் பண்ண போகிறேன், நானும் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க கைஸ். அதில் என்ன யூஸ் இருக்குது, எண்ட் ஆஃப் த என்ன யூஸ் உங்களுக்கு அதில் இருக்குது. இப்போ ஒருத்தன் பண்ணுற ஒரு விஷயம் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அனிமே அவன் பார்த்துட்ருக்கான் ரொம்ப காலமாக வச்சுக்கொள்ளாமே. சிங்சான்ல வந்து பார்த்துட்ருக்கான். சிங்சான் நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ கிட்டத்தில் ரீசெண்ட் டைம்ஸ் தான் சிங்சான் ஒரு விஷயத்தையே நான் பார்த்தேன். பிகாஸ் இவனுங்க சிங்சாங் மாதிரியே பேசுகிறதும் அந்த மாதிரி எனக்கு கெட்டப் போட்டு ரீல்ஸ் பண்ணுறதும் அதனால் தாங்க முடியலை. அவன் என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் தான் தெரிய வச்சு இதான் சிங்சானா அப்படின்னு. அதில் என்னடா இருக்குது, எனக்கு பிடிக்கல. டு பி ஆனஸ்ட், பர்சனலி எனக்கு பிடிக்கல. எத்தனை பேர் பார்க்கறாங்களோ.
எனக்கு அது பர்சனலி சிங்சாங் வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. கிப்லி ஆர்ட்னு எதுவுமே இல்லை கைஸ். ஓப்பன் ஏஐ தான் வந்து ChatGPT ரிலீஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஓப்பன் ஏஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ChatGPTன்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ்னு சொல்ல எல்லாம் பே பண்ணணும். பட் ஒரு சில எங்களுக்கு ஃப்ரீ தான், பட் அது ஒரு சர்டன் லிமிட்டேஷன்ஸ் வரைக்கும் தான். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, போயிட்டு ChatGPTயில் போய் டைப் பண்ணுவீங்க கிப்லி ஸ்டைல் பிக்சர் கன்வெர்ட் பண்ணி தான் இந்த இமேஜ் அப்படின்னு கன்வெர்ட் திஸ் பர்டிகுலர் இமேஜ் இன்டு தி ஸ்டைல் ஆஃப் கிப்லி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ரைட். ஸோ அந்த ஆர்ட்டை தான் இங்கே ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வர வேண்டிய விஷயம் தான், நிச்சயமாக கொண்டு வர வேண்டிய விஷயம் தான். எதனால் கொண்டு வர வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒருத்தன் உயிரை கொடுத்து அதில் தன்னுடைய டைமையும் தன்னுடைய வேல்யூஸையும் தன்னுடைய பெயினையும் தன்னுடைய லைஃப் டைம் சேவிங்ஸையும் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணி ஆஸ்கார் லெவலுக்கு போயிருக்கிறான்னா வித்தின் செகண்ட்ஸ் ஐ மீன் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அந்த கிப்லி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல கிப்லி ஸ்டுடியோஸ் அப்படி சொல்கிற அந்த இதில் இருந்து அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கண்டா, நீங்கள் ஏதாவது உங்களோட பிக்கை கொடுத்தீங்கன்னா அதே பிக்கிட்ட அந்த கிப்லி ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தாங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் ரீகேப் வீடியோஸ் கொஞ்சம் போடும், கொஞ்சம் நிறைய போட்டுகிட்டே வரும். என்ன நடந்துச்சு ஒரு வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டு வரும். அண்ட் தென் ஸோ இவ்வளோ நாள் நான் இல்லாத பட்சத்தில் இவ்வளோ நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்லேருந்து மீண்டுமா திரும்பி எர்த்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ தட் வெரி அப்ளாஸ். பட் எண்ட் ஆஃப் த டே நான் கேள்விப்பட்டபடி அந்த மிஸ்டர் ஜிகே அவரோட வீடியோஸ் பார்த்துருந்தேன். அவர் சொல்லியிருந்தது படி பார்த்தா இது ஒரு யூஷுவலான ஈவெண்ட் தான் கைஸ். இது ஒரு யூஷுவலான ஒரு ஈவெண்ட் தான். இவனுங்க தான் அந்த மீடியா தான் கொஞ்சம் ரொம்ப பெரிய விதத்தில் இதை போர்ட்ரேட் பண்ணி அண்ட் தென் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக போர்ட்ரேட் பண்ணி அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு தப்புன்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் எண்ட் ஆஃப் த 9 months கழிச்சு அவங்க வந்திருக்கிறாங்கன்றது இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஆல்ரைட். ஸோ அங்கேயே இருக்கிறவங்களும் இருக்காங்களா. ஸோ த திங்க் அண்ட் சி. அப்போ அவங்க லைஃப்லாம் திங்க் அண்ட் சி ஷிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே 9 to 5 ஷிஃப்ட் இல்லை, இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போய் ஸ்பேஸ்லேருந்து திரும்ப ஏர்த்துக்கு வர்றது அதில் ஷிஃப்ட் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்களாம். ஸோ ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக இருந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் மை கரண்ட் சிச்சுவேஷன். ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ தட் அதனால தான் நான் வந்து என்னால் வீடியோஸ் பண்ண முடியலை கண்டினியூஸாக. இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறேன். உங்களை உங்ககிட்டே ஒன்று வச்சுக்கொள்ள. அட் த சேம் டைம் இந்த செமஸ்டர்ஸ் இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இப்போயே நான் போட்டு வச்சிடுறேனே, அதுக்கப்புறம் நான் மற்ற மாதிரி வ்ளாக்ஸை நான் போடுவேன். அவ்வளோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்க வரைக்கும், அதுக்கெல்லாம் முதல் டீ எப்படி உருவானுச்சு, அட் த சேம் டைம் ஆர்க்கிமிடிஸ் அப்படின்றவர் எதனால் வந்து நேக்கடாக ஓடினார், இந்த மாதிரியான ஃபன் ஃபேக்ட்ஸையும் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸும் வந்துட்டுருக்கு. அண்ட் தென் உங்களே எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான எத்திசிவ் மேக் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வேர்ல்ட்லேயே ரொம்ப வீக்கஸ்ட் எத்திசிவ் மேக் பண்ண ஒரு சினாரியோ, அதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணோம். ஆண்டியல் பை ஃப்ரம் குஹான். See you all in the next video.